ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குனாலே எனக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தஞ்சாவூர்ல படிக்கும் பொழுது, திருவையாறு ஒரு வாட்டி போயிருக்கேன். அங்க ஃபேமிலியா எல்லாருமே வந்து ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து தாலி பிரிச்சு கோத்து போடுவாங்க. சுமங்கலிங்க எல்லாருமே அவங்களுடைய பழைய தாலி கயிற மாத்திட்டு, புது கயிறு மாத்தி போட்டுப்பாங்க. எனக்கு பொன்னியின் செல்வன் ரொம்பவே பிடிக்கும். பொன்னியின் செல்வன்ல முக்கியமான கேரக்டர்னா வந்தியத்தேவன் தான். அந்த வந்தியத்தேவன் சோழ தேசத்துக்கு வர்ற முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்க, ஆடிப்பெருக்கு தான் செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க. எங்க ஊரு வைகாசி விசாகத்து அன்னைக்கு பலாப்பழம், வாழைப்பழம், தேங்காய், தேனு இல்லன்னா நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் போட்டு சூப்பரா எங்க அம்மா வந்து மாவிளக்கு செய்வாங்க. அதே மாவிளக்க தான் நானும் இன்னைக்கு ஆடிப்பெருக்குக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பலாப்பழம் வந்து எனக்கு எப்போதுமே கிடைக்காது. ஆனா இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த ஆடிப்பெருக்குக்கு நான் இத வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சோறு, சாம்பார் வச்சிருந்தேன். தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த பீன்ஸ்ல பொரியல் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு செஞ்சிருந்தேன். ஆடிப்பெருக்கு நாள்லயே ஆறு, ஏரி, குளம் அந்த மாரி இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லண்டன்ல என்னால அதெல்லாம் தேடி போக முடியாது. அதனால தான் ஒரு பானையில தண்ணி விட்டு, அதில கொஞ்சமா மஞ்சத்தூள், பூ சேர்த்து, வெற்றிலையில மஞ்சள் விநாயகர் செஞ்சு வச்சு, ஆடிப்பெருக்க நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நானுமே என்னுடைய பழைய தாலி கயிற மாத்திட்டு, புது தாலி கயிறுக்காக ஒரு மஞ்சள் கயிற எடுத்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தாலிய எடுத்துட்டு, அதில இருக்கக்கூடிய காசு, குண்டு, அதுக்கப்புறம் தாலி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டு, புது சரடுல வந்து எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா கோத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே கோத்து முடிச்சுட்டு நான் ரெடி பண்ணி வைக்கும்போது, என் வீட்டுக்காருமே வந்துட்டாரு. அவரு வேலைக்கு போயிட்டாரு. நான் தான் இடையில ஃபோன் பண்ணி, "பக்கத்துல தானே இருக்கீங்க. கொஞ்சம் வந்துட்டு போங்க. சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அதோட இல்லாம எனக்கு தாலி, கொடியும் நீங்க மாட்டி விடணும்" அப்படின்னு சொன்னேன். அதனால அவரு வீட்டுக்கு வந்துட்டு, "எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு?" கேட்டாங்க. ஆமா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுருந்தோம். ஆரியன் குட்டி தூங்கிட்டு இருந்ததுனால ஆரியன் வரல. அவரும் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் எனக்கு அந்த தாலி கயிற எடுத்து போட்டு விட்டாங்க. அப்புறம் மஞ்சள்லாம் வச்சு விட்டாங்க. நானும் ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அவரு கையில முடிச்சு போட்டு விட்டேன். அதே மாதிரி அகரன் குட்டிக்குமே ஒரு சின்ன மஞ்சள் கயிற அவன் கையில கட்டி விட்டுருந்தேன். ஆரியன் குட்டி எழுந்து வந்ததுமே அவனுக்குமே கையில ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விட்டுருந்தேன். இன்னைக்கு இப்படிதாங்க என்னோட செலிப்ரேஷன் போயிருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.